ஹலோ எவ்ரிவன். சக்கரை வியாதி உள்ளவங்க கோதுமை தோசை நல்லதா கெட்டதா? இது காலங்காலமாக மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி. அரிசி உணவு சாப்பிட்டா சுகர் கூடும், கோதுமை உணவு சாப்பிட்டா சுகர் கம்மியாகும். ஒரு தப்பான கான்செப்ட் இருக்குது. அரிசி கோதுமை கலோரி சம அளவு தான். கோதுமையில் புரோட்டீனும் ஃபைபரும் கொஞ்சம் ஜாஸ்தி. அதனால சமைக்கக்கூடிய விதம், அது களியா கூழா கஞ்சியா திட உணவா, இந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸை வச்சு தான் சுகர் இம்பேக்ட், எவ்வளோ சுகர் கூடும், கொஞ்சமாக கூடுமா அதிகமாக கூடுமா முடிவு பண்ண முடியும். அப்போ கோதுமை தோசை, இன்ஸ்டன்ட் கோதுமை தோசை, ஒன் சைடில் ஹோல் வீட் ஃப்ளவர், இன்னொரு சைடில் ரிஃபைன்டு வீட் ஃப்ளவர். ஹோல் வீட் ஃப்ளவர்னால் கொஞ்சமாக தீட்டப்பட்ட முழு கோதுமை மாவு, கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மி, ஃபைபர் ஜாஸ்தி, நியூட்ரிஷன் அதிகம், புரோட்டீன் உண்டு. இதில் நீங்கள் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு, கேரட்டை கட் பண்ணி போட்டு, கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து கொஞ்சம் சோயா பவுடரை மிக்ஸ் பண்ணி செஞ்சீங்கன்னா இது சுகரை கொஞ்சமாக நிதானமாக தான் கூட்டும். 50 கிராம் எடையுள்ள தோசை 110 to 130 கலோரி கொடுக்கும். ஆயிலோ கீயோ ஒரு டீஸ்பூன் அதிகமாக சேர்த்தா இன்னொரு 45 கலோரிஸ் சேர்ந்துக்கும். ஸோ கவனம் தேவை. அந்த சைடில் நான் சொன்னேன் இல்லையா, ரிஃபைன்டு வீட் ஃப்ளவர், அதை மைதா அப்படிம்பாங்க, அது வேண்டவே வேண்டாம். இந்த தோசை அரிசி உளுந்து மாவு தோசைக்கு மாற்று உணவா கிடையாது. அது ஒன்றே இது ஒன்றே சேர்க்கலாம். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா இதுலேயும் மாவுச்சத்து உள்ளதுனால எண்ணிக்கை குடிச்சுன்னா குளுக்கோஸ் ரத்தத்தில் சுகர் அளவு கூட தான் செய்யும். அதனால நான் சொன்னது மாதிரி இந்த கோதுமை தோசையை அக்கேஷனலாக சேர்த்தீங்கன்னா ஓகே, ஆல் தி பெஸ்ட்.